இப்போ சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோங்கம்மா. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 வருஷம் ஆகுது அவங்க வீடு கட்டி. 6 வருஷமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. சமீபத்தில் அவரோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மிக வருத்தத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வாஸ்து ஏதாவது குறைபாடு இருக்குமோ என்னமோ. ஆனால் அவங்களுக்கு இப்போ 5 வருஷம் ஆனதுனால 5 வருஷமா நல்லா தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருந்து சில யூடியூப்ஸ்லாம் பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாங்க. முதல்ல எனக்கு தெரியாது அவங்க எதுக்காக கூப்பிட்றாங்கலாம். சரி நான் வரேன்னு சொல்லி ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போ அங்கே பார்க்கும்போது பார்த்தாக்கா எல்லாமே சரியாக இருக்குது. கீழே அதாவது முதல்ல கீழே தான் பார்க்குறோம். சின்ன சின்ன எரர் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி சார், இந்த மாதிரி அப்பா தவறிட்டார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களை கூப்பிட்டுது அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒன்றுமே இல்லை. அப்புறமா படியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மேலே போனால் அவங்க செல்ஃபோன் டவருக்கு வாடகை கொடுத்துருக்காங்க சமீபத்தில். செல்ஃபோன் டவர் வந்து கரெக்டான பாகத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம நிறுதியில் தான், அங்கே தான் வெயிட் வரணும், உயரம் வரணும், அங்கே கரெக்டாக வச்சுட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சு போச்சு. இப்போ அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தா அதுக்கு ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது, மிகப்பெரிய ஜென்ரேட்டர். அது கரெக்டாக கொண்டாந்து அந்த ஈசானிய பாகத்தில் வச்சுட்டாங்க. இந்த வெயிட்டை வச்ச உடனே எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. 6 மாதம் தேவைப்பட்டுக்குது அதுக்கு, இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் சொன்னேன், இதுதான்ப்பா பெரிய தவறு. அப்படின்னா சார் டவரே எடுத்துடணுமான்னாரு. டவர் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையே இந்த ஜென்ரேட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட சொல்லி ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, வாய்க்கு பக்கம் ரொம்ப எண்டுக்கு போகாமல் மேற்கு பக்கம் வச்சுடுங்க. இது மிகப்பெரிய தவறுப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு மாற்றம் சொல்கிறத விட மனசு அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக இருந்திருக்கிறாங்க அவங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய, இந்த மாதிரியும் நடந்துருங்கம்மா. இது அவங்களுக்கே தெரியாமல் நடக்கிறது.